குழந்தைங்களோட ஜாதகம் தான் கொடுத்துருக்காங்க சார். அவருடைய இது இருக்கா? ரெட்ட குழந்தைங்களோட இருக்கு. பாலச்சந்திர சாரோடது இல்ல சார். குருஜி எங்க கொடுக்கவா? நான் தெரியுறேன்னா அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் குருஜி. வணக்கம் அனைவருக்கும். இனிய குரு பூர்ணிமா வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார், உங்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து நல்ல மன அமைதி, ஆயுள் ஆரோக்கியம், நிறைவான செல்வங்கள், பண தேவைகள், அனைத்து சௌபாகியங்களும் வாழ்த்துறேன். உங்க பேஸ் கொஞ்சம் கீழே இருக்கு சார், கொஞ்சம் மேல வரணும். சார் முகம் முழுசா தெரியலன்னு சொல்றாருங்க சார். முகம் முழுசா தெரியலையா? சரி சரி, ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இப்போ ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருச்சி பாலச்சந்தர் இருக்காரு இல்லையா, நம்ம கிளாஸில் இருக்கார் இல்லையா? ஆமாங்க சார். அவர் கால் பண்ணியிருந்தார். சரிங்க சார். அவரும் அவருடைய ஒய்ஃபும் வந்து பிரிஞ்சிருக்காங்க. டைவர்ஸ் கேஸ் வந்து நடந்துட்டுருக்கு. சரிங்க சார். இவர் வந்து கவர்மெண்ட் ஜாபு, ப்ளஸ் வந்து இப்போ வேலை கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் வந்து வேலை அதுக்காக வந்து கொஞ்ச நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்த்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லட்சங்கள் வந்து இல்லை கோடி ரூபாய் பக்கம் வந்து நஷ்டீடு கேட்டு கேஸ் போட்டுருந்துச்சு. ஓகேவா? ஆமாங்க சார், கிளாஸோட சொன்னாருங்க சார். பாலச்சந்தர் மேலே பாலச்சந்தருடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா? ஆமாங்க சார். அவங்க வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த அம்மா வந்து கேஸ் போட்டிருந்தாங்க, நஷ்டீடு கேட்டு பெருந்தொகை வந்து போட்டிருந்தாங்க. நான் இவருக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, கோச்சாரத்தில் வந்து சனி பகவான் வந்து பாசிட்டிவாக வர்றதுனால கண்டிப்பாக வந்து வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும், நீங்கள் தான் வந்து வின் பண்ணுவீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன். கிளாஸில் கூட அந்த ஜாதகம் போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். கரெக்டாக? ஆமாங்க சார், போட்டு இந்த பாயிண்ட் சொல்லுங்க. ஆமாம், அவர் வந்து இன்றைக்கி வந்து கால் பண்ணி எனக்கு, ஐயா இன்றைக்கி வந்து ஜட்ஜு வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாரு, அதாவது ஒரு 50,000 1,00,000 வரையும் அவர் நஷ்டஈடு தருவார், இவர் மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் பக்கம் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சார் அது வந்து பாலச்சந்திரன் சார், பாலமுருகன். பாலமுருகன் நீங்க பேரை மாத்தி சொல்லிட்டு ஜாதகம் இருக்காது வரை கேக்குறீங்க. ஆமா, முஸ்லிம் வந்திருந்தாரு, அவர் தானுங்க. ஆமா ஆமா ஆமா, டாக்டர். அவருக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்து வந்துருச்சு. ஓகேவா? சூப்பர் சார். நம்மளுடைய ரிசல்ட் எவ்வளவு சூப்பர் ஜி. ஓகே சொல்லிருந்தீங்க ஜி, நீங்க இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லிருந்தீங்க ஜி. அது ரிசல்ட் எவ்வளவு அக்யூரேட்டா இருக்குன்னு பாத்தீங்களா? ஆமா சார், நம்ம ஜிதியோகர் அமைப்புல ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்குங்க சார். ஆமா. சார் முந்தா நேத்து அவர் எனக்கு வந்து கால் பண்ணி ஓரலா வந்து எனக்கு வந்துருச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருந்தாரு நைட்டு. நான் சொன்னேன், ஐயா சொன்னார்ல நீங்க வந்து உங்க பக்கத்தான் வரும்னு சொன்னார்ல, முழு நம்பிக்கையோட நீங்க இருங்க, உங்களுக்கு சாதகமா தான் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். நேத்து நைட்டே எனக்கு கால் பண்ணிட்டாரு 12 மணிக்கு. ஆமா, நைட்டு 11 மணிக்கு கால் பண்ணாரு. இப்பதான் கோர்ட்ல இருந்து வந்தேன். ஓகே 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 ஓகே. ஆமா சரி, ரைட். நேற்றைக்கு வகுப்பு முடியும் போது ஒரு டாபிக் சொன்னேன், யாருக்கு புரிஞ்சது யாருக்கு புரியல, அதை பத்தி பார்க்கலாமா இல்லை வேற எதாவது பார்க்கலாமா? சார் அதோட விளக்கம் கொடுத்துட்டு கூட அடுத்ததுக்கு போலாங்க சார், அது முழுமையா தெரிஞ்சுக்கலாம். சரி. இப்போ உதாரணத்துக்கு
யாரோ ஒருத்தர் வந்து உங்களுடைய திதி யோகம் கரணம் சொல்லுங்க. சார் கேஆர் குமார் நான் சொல்லிட்டேன் சார். குருஜி என்னோட சொல்லட்டுமா? கேஆர் குமார் சொல்லுங்க. உங்க திதி என்ன? சார் சுக்லபக்ஷம் வளர்பிறை பஞ்சமி திதி. வளர்பிறை பஞ்சமி. ஆமா சார். புதன் வந்து தீசுனியாதிபதி. ஆமா சார். நாமயோகம் என்ன? மகேந்திர நாமயோகம். இந்திர நாமயோகம். மகேந்திர நாமயோகத்துக்கு யோகி யாரு? யோகி ராகு, உபயோகி புதன். அவயோகி யாரு? சுக்கிரன், செவ்வாய். கரணம் என்ன? ராகு, பாலவ கரணம். ரைட். உங்களுக்கு வந்து உங்க ஜாதகத்துல வந்து சுக்கிரனும் செவ்வாயும் வந்து பிரச்சனைக்குரிய கிரகங்கள், கரெக்டு தானே? ஆமா சார். இப்போ இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கரணநாதன் யோகி வந்து ராகுங்கிறதுனால ராகு உண்டான தெய்வங்கள்லாம் என்னென்ன? சார் உக்ரமான இருக்கிற தெய்வங்கள், பாம்பு புத்து இருக்கிறது, அம்மன், அந்த மாதிரி தெய்வங்கள் சார். கரெக்ட். இப்போ பாம்பு புற்று, நாகத்தம்மன், நாகராஜா, ஐயப்பன், துர்க்கை, காளியம்மன், மாரியம்மன், செல்லியம்மன், எல்லைப்பிடையம்மன், இந்த மாதிரி அம்மன் கோவில்கள் எல்லாமே வந்து ராகுனுடைய எனர்ஜி மிக்க ஒரு கோவில்கள். இப்போ அந்த கோவிலுக்குள்ளார நவகிரகம் இருக்குமா இல்லையா? இருக்குங்க சார். அந்த நவகிரகத்தில் சுக்கிரன் செவ்வாய்னு ஒருத்தர் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க சார். இருப்பாங்க சார். அவங்கள வந்து நீங்கள் வணங்குனீங்கன்னா அந்த தோஷம் வந்து சரியாகும். ஓகே சார். எனக்கு ப்ராப்ளம், என்னோட क्वेश्चन மெயினா என்னன்னா, ராகு எனக்கு வைனாசி, சதயம் 2. அப்போ நீங்கள் ராகு வைனாசிகம்னாக்க உங்கள் ஜாதகத்தில் வேறு எந்த கிரகம் வந்து பலமாக இருக்கோ, எந்த கோயில் நான் உங்களை வந்து போக சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க புதனோட பெருமாள் இது பண்ண சொல்லிருக்கீங்க சார். புதனுக்கு புதனுடைய கோவில்களில் நவகிரகம் எங்கே இருக்கும்? புதனோட கோவில்ல சார், பெருமாள் கோயில்ல நவகிரகம் இருக்குமா தெரியலையே சார் எனக்கு. இருக்காது. திருவேல்காடு. அதாவது வேதபுரீஸ்வரர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து புதனுடைய ஆதிக்கம் உள்ள கோவில்கள். ஓகே சார். அப்போ வேதபுரீஸ்வரர் கோவிலுக்குள்ளார நவகிரகம் இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். அப்போ அங்கே போயிட்டு வணங்கினா இந்த தோஷம் நிவர்த்தி ஆகுமா ஆகாதா? ஆயிடும் சார். அதுதான் நேற்று நான் சொன்னேன். ஓகே சார். ஓகே. அப்போ உங்கள் ஜாதகத்தில் திதி சூன்யம், அவயோகம், முடக்கு, இந்த மாதிரிலாம் பாதிப்பு வந்தது அப்படின்னா உங்களுடைய யோகி உபயோகி கரணநாதனுடைய கோவிலுக்குள்ளார இருக்கக்கூடிய நவகிரகத்துக்கு நீங்கள் வந்து தீபம் போட்டு வழிபாடு பண்ணும்போது அந்த தோஷம் வந்து நிவர்த்தி அடையும். புரிஞ்சதா எல்லாருக்கும்? சார் இப்போ ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போ புதன் யோகமா இருக்கிற நாள்ல போய் தாங்க சார் வழிபடணும், புதன் கோயிலுக்கு போறாருந்தா? ஆமாம், வேதபுரீஸ்வரர் போனாக்க புதன் யோகமாக இருக்கும்போது போகணும். ஓகேங்க சார். ரைட். எல்லாருக்கும் புரிஞ்சதா? சார் புரிஞ்சது சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார் எனக்கு சென்னையில வந்து இந்த புதனோட பெருமாள் கோயில் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சென்னை கொஞ்சம் அடிக்கடி போற மாதிரி. உங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயே வேணுமா? ஆமா, வடபழனி பக்கத்துல இருந்தது நல்லது. வீட்டு பக்கத்துலேயே வேணுமா இல்லை உங்கள் தெருவிலேயே வேணுமா? இல்ல சார், அப்படி இல்ல சார். ரெகுலரா போயிட்டு வர மாதிரி தான் சார். அதுக்கு யார்ட்டையாவது அரசர்கிட்ட சொல்லி கோயில் கட்டிக்க தர்றாங்க. ராஜாட்ட சொல்லி கோயில் கட்ட சொல்லலாமா? இல்ல சார், இல்ல அப்படி இல்ல சார். வேதபுரீஸ்வரர் அவ்வளவுதான். வேதபுரீஸ்வரர் எங்க இருக்காரோ அங்கதான் நீங்க போகணும். உங்களுக்கு வீட்டு பக்கத்திலே வேணும் அப்படின்னா அது எப்படி வரும்? அதெல்லாம் கிடையாது. சரி சார். ஓகே. வேற யாராவது சொல்லுங்க.
சார் ரங்கநாதன் நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. என்னோட வளர்ப்பேன் சார், பௌர்ணமி சார் என்னோட சரி. சித்தி நாமயோகம் சார். யோகி ಶವ ಸರ್, ಉಪಯೋಗ ಶನಿ, ಅವಯೋಗ ಕೇತು, ಉಪಯೋಗ ಚಂದ್ರನ್. கர்ணநாதன் வந்து செவ்வாய் சார், பவகர்ணம். முடக்கு கும்பராசி, வைநாசி செவ்வாய் சார். முடக்கு யாரு? முடக்கு சனி சார், கும்பராசி. முடக்கு சனியா? ஆமா சார். வைநாசிகம் செவ்வாய். வைநாசி செவ்வாய் சார். என்ன பண்ணணும், இவர் வந்து செவ்வாயுடைய கோவில்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து போக முடியாது. வைநாசிகனால போக கூடாது. ஆமா, அது தோஷ நிவர்த்திக்காக சில கோவில்கள் போகலாம். இப்போ முருகன் கோயில்ல அதெல்லாம் வந்து போக முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? வந்திருக்காரு இல்லையா? ஆமா. அப்ப முனியப்பன், ஐயனார், கருப்பன், சனி பகவானுடைய கோவில்கள் அதெல்லாம் நவகிரகம் இருக்குமா இருக்காதா? நவகிரகம் இருக்குமா இருக்காதா? இருக்குங்க சார். சார் இருக்கோம் சார். அப்ப அந்த கோவிலுக்கு போயிட்டு இவங்களை வணங்கும் போது என்ன ஆகும்? நிவர்த்தி ஆகும் சார். நிவர்த்தி ஆகும். ஓகேவா? ஓகேங்க சார். நன்றி சார். நன்றி சார். உதாரணம் போதுமா இல்லை என்ன வேணுமோ? இல்ல சார், தேவையில்லை. எல்லாருக்கும் புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்க சார். சார் இதுல ஒரு சின்ன ஒற்றுமைங்க சார். இன்னைக்கு 5 நாம யோகம் நடந்தது, முதல்ல போட்டோம். பௌர்ணமி தேதி நடக்குது, ரெண்டுமே வந்துருச்சுங்க சார். இன்னைக்கு சென்னையில இருந்து அந்த அம்மா பேசுனாங்களே, பேர் என்ன? லதாம்மா இருக்கீங்களா? இருக்கேன் குருஜி. உங்களுக்கு புரிஞ்சதா என்ன புரியலையா? என்ன குருஜி? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சது குருஜி. இப்போ உங்களுடைய திதி என்ன? இது வந்து பிரதமை, வளர்பிறை பிரதமை. வளர்பிறை பிரதமை. ஆமா ஆமா இந்த குருஜி. வீடியோ சூனியமாகும். சுக்கிரனும் சனியும். அவங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரனும் சனியும் வந்து தீசூனியம். ஹர்ஷனம் ஹர்ஷனம் நாம யோகத்துக்கு சூரியன் வந்து யோகி, சனி வந்து அவயோகி. ராகு ராகு. கரணம் என்ன? கிம்சுகினம். முடக்கு யாரு? செவ்வாய். 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 வைநாசிகம் யாரு? குரு. குரு குரு. குரு. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க வந்து சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய சன்னதி, அப்படிலாம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி சுக்கரனுடைய சன்னதி, மகாலட்சுமிக்கு உண்டான சன்னதி, அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு அவங்க வணங்கும் போது என்ன போகும்? உங்களுடைய சனி சுக்கரனுடைய தோஷ நிவர்த்தி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஓகே குருஜி. சரிங்க குருஜி. என்ன ஏதாவது கிளாஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கா, போர் அடிக்குதா எல்லாருக்கும்? இல்லை நீங்க சைலண்டா இருக்கீங்க. இல்லைங்க சார், இல்லைங்க சார், நல்லா இருக்கு குருஜி. சூப்பரா இருந்துச்சு. நீங்க சொல்ற சூட்சமாக நாங்க ஊக்கமா கவனிக்கிறது இல்லை, அதனாலதான் கவனம். குருஜி இது எந்த நாள்ல போய் போடணும் குருஜி? உங்களுடைய யோகி யாரு? சூரியன் தானே. அந்த கோயிலுக்கு தானே போறீங்க. அப்ப என்ன பண்ணணும்? சூரியனை வந்து யோகமா வச்சுக்கணும். சனியுடைய தோஷத்துக்கு போறீங்கன்னா சூரியன் சனி 2 பேரும் நல்லா இருக்கும் மாதிரி பாத்துக்கணும். உதாரணத்துக்கு வந்து
இவங்க ஜாதகத்தில் சூரியன் வந்து யோகி, சனி தோஷத்துக்காக போகிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? சோபனம், ஹசனம், சுபம் நாம யோகம் ப்ளஸ் வந்து கௌலவகரணம். ஓகேவா? ஓகேங்க குருஜி. எல்லாருக்கும் புரியுதா? ஓகேங்க சார். அல்லது விஸ்கம்பம், கண்டம், பரிகம் நாம யோகம் ப்ளஸ் வந்து வணிசைக்கரணம். ஓகேவா? ஓகேங்க சார். இப்போ என்ன நடக்கும்? சூரியனும் யோகியா வந்துடுவார், சனி வந்து கரணநாதனாக வருவார். இங்கே வந்து சனி வந்து யோகியா வருவார், சூரியன் வந்து கரணநாதனாக வருவார். 2 பேருமே பலம் தருவாங்க. சரிதானே? ஓகேங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். புரிஞ்சுதுங்க சார். புரியுதுங்க. ஓகே. இப்போ வந்து பண விஷயத்துக்காக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தாச்சு. சரியா? ஓகேங்க சார். பண விஷயத்துக்காக நம்ம வந்து 2 நாளாக கிட்டத்தட்ட இன்னைக்கு 4வது நாளா? இன்னைக்கு 3வது நாள். ஆமா, 4th டே சார். 4th டே. மண்டேல இருந்து நேத்து கணக்குலயே வந்துச்சு சார், கோயில் சொன்னதுனால. இன்னைக்கு வந்து 4வது நாள். ஆக்சுவலாக வந்து இதில் 2 நாள் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பண விஷயத்துக்கு உண்டான வழிமுறைகள் தான் நிறைய பார்க்கணும். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்கலாம்? எஜுகேஷனே பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இரட்டை குழந்தை ஜாதகம், அதுக்கப்புறம் போகலாம். ஓகேவா? குழந்தைங்க ஜாதகம் எதாவது இருக்கா சார்? நான் தரட்டும் சார். KR குமார் பேசுறேன். சொல்லுங்க. என் பையனோடது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சொல்லுங்க. Date of birth 12/7/2010. 12/7/2010. டைம் வந்து 9:57 AM. பிறந்த ஊர்? சென்னை. திதி என்ன? பிரதமை சுக்லபக்ஷம், வளர்பிறை. நாமயோகம்? அர்ஷ்ண நாமயோகம். கரணம்? கிம்சுக கர்ணம், புதன். முடக்கு? சுக்கிரன் சார். வைநாசிகம்? வைநாசிகன் பரணி, சுக்கிரன். ஸ்ரீதேவி மேடம், நீங்க அந்த கட்டாக்குள்ள இருக்கிறது சொல்றீங்களா ப்ளீஸ்? ஓகே.
லக்னம் சார் லக்னம் வந்துட்டு சிம்ம வீட்ல இருக்கு சார். லக்ன புள்ளி வந்து பூரம். லக்ன வீட்லயே வந்து செவ்வாவும் இருக்கிறாங்க பூரத்துல, சனி பகவான் உத்திரத்துல. அங்கேயேதான் இருக்கிறாங்க சனி பகவான் உத்திரம். அடுத்தது லக்னத்திலிருந்து 5ல ராகு இருக்கிறாங்க சார். ராகு வந்து பூராடம். லக்னத்திலிருந்து 8ல மீன வீட்டுல வந்து குரு பகவான் இருக்கிறாங்க உத்திரட்டாதி. லக்னத்திலிருந்து 11ல மிதுன வீட்டுல கேது சூரியன் சந்திரன் 3 பேர் இருக்கிறாங்க சார். கேது வந்து திருவாதிரை, சூரியனும் சந்திரனும் புனர்பூசம். லக்னத்திலிருந்து 12ல புதன் இருக்கிறாங்க பூசம், சுக்கிரனும் அங்கேயே இருக்கிறாங்க மகம். லக்னம் பூரம், செவ்வாயும் பூரம். பாசிட்டிவா நெகட்டிவா? சுக்கிர உபாவயம் சார். ஸோ லக்னமும் நெகட்டிவ் சார். சுக்கிரன் வந்து திரிசூனியம், அவரே வந்து உபாவயம். கரெக்டா? கரெக்ட் சார். பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் சார். அவரே முடக்காதிபதியாகவும் இருக்கார், அவரே வைநாசிகமாகவும் இருக்கார். அப்ப பூர்வ நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். திரிசூனியம், அவயோகம், முடக்கு, வைநாசிகம் எல்லா வகையிலும் வந்து கெடுபலனை வந்து அது தரும். பர்டிகுலராக வந்து வயிறு சார்ந்த உபாதைகளை வந்து உருவாக்கும், திருமண வாழ்க்கையை வந்து பாதிக்கும். ஜாதகருக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஓகேவா? ஓகேன்னு சொன்னாதான் அடுத்தது சொல்லுவார். ஓகே சார். ஒரு ஓகே தான் வருது, மொத்தத்தில் என்ன பண்றாரு? ஓகே சார் ஓகேங்க சார். சொல்றோம் அவரு பையனோட ஜாதகம் அவர் தான் சார் சொல்லணும். சரி, சனி வந்து உத்திரம். பாசிட்டிவா நெகட்டிவா? குருஜி, அவயோகி வந்து யோகியோட ஸ்தானத்துல நிக்கிறதால பாசிட்டிவ் குருஜி. வெரி குட். அதாவது எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் நட்சத்திரத்துக்கு சொல்லுங்க. ராஜ் ஓகே குருஜி, ஓகே குருஜி. ஃபர்ஸ்ட் நட்சத்திரம், அதுக்கப்புறம் தான் கிரகத்துக்கு போவோம். நட்சத்திரத்துக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நட்சத்திரம் யாருடைய? உத்திரம் நட்சத்திரம் வந்து சூரியன் நட்சத்திரம். சூரியன் வந்து யோகி. யோகி நட்சத்திரத்துல வந்து அவயோகி சனி நிக்கிறதால பாசிட்டிவ் தான் குருஜி. அப்படி சொல்லலாம். யோக நட்சத்திரத்துல யார் நின்னாலுமே வந்து பாசிட்டிவ்னு சொல்லலாம். கரெக்டா? கரெக்ட் குருஜி. இப்போ ராகு வந்து பூராடம். பாசிட்டிவா நெகட்டிவா? பூராட சுக்கிர நட்சத்திரம் சார். அவர் தீசூனியும் உப அவயோகம் முடக்கு இந்த மாதிரி வராரு சார். அதுல வந்து உபயோகி ராகு நிக்கிறது நெகட்டிவ் சார். முதல்ல அவயோக ஸ்டார்ல யார் உட்கார்ந்தாலுமே அவுட். அது உபயோகியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஓகே தானே? ஆமாங்க சார். அது என்ன பிரச்சனையை தரும்? ராகு வந்து போராட்டத்தில் இருக்கு, என்ன பாதிப்பு வரும் ஜாதகருக்கு? அதுவும் வந்து வைநாசிக நட்சத்திரம். என்ன பண்ணும்? அது இருக்கிறது வந்து இடுப்பு பகுதி.
கழிவுகள் வெளியேறக்கூடிய பகுதி, அந்த இடங்களில் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அடுத்தது ராகுக்கும் திருமண வாழ்க்கைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. அப்போ திருமண வாழ்க்கையையும் பாதிக்கும். ஏன்னா நிற்கிறது வந்து கலசரக்காரகன் நட்சத்திரம். சனி பகவான் உத்திரத்தில் இருக்கார், யோக நட்சத்திரத்தில். சனி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவயோகி. அப்போ இந்த அவயோகக்காரங்கள் வந்து ஜாதகருக்கு வந்து இப்போ வந்து பூசத்தில் பார்த்தீங்கன்னா புதன் இருக்கு அவயோக நட்சத்திரம். அதுவே வந்து சனி வந்து உத்திரத்தில் யோகா நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ இது எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னா, எதிர்காலத்தில் ஏதோ வழக்குகள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல் வரும்போது கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடுவார். புரிஞ்சதுங்களா? புரிஞ்சதா? இப்போ எதிர்காலத்தில் ஏதாவது வேலையாட்கள், வழக்குகள், ஏதாவது பஞ்சாயத்து, ஸோ அந்த ஆயுள்காரன் இல்லையா, ஆயுள், தூக்கத்துக்கு உண்டாடுகிற இல்லையா, தூக்கம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும், அது வந்து நற்பலனை அந்த இடத்துல வந்து கொடுத்துரும். அவர் அவயோகமாக இருந்தாலும் ஜாதகருக்கு வந்து மறுக்கப்படலை, அது வந்து கிடைச்சிடும். எப்பொழுதுமே வந்து கெட்டவர்கள் வந்து ஜாதகத்தில் வந்து நல்லா இருக்கணும், நல்லவர்கள் வந்து கெட்டு போகக்கூடாது. ஜாதகம் நல்லவர்கள்னா சூரியன், ராகு, புதன், அவர்கள் வந்து கெடக்கூடாது. கெட்டவர்கள்னா சுக்கிரன், சனி, இருவர் தான் அங்கே மாறி மாறி அவங்களே தான் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்காங்க. சனி 2 இடத்துல வந்திருக்கு, சுக்கிரன் வந்து 4 இடத்துல வந்திருக்கு. கெட்டவர்கள் வந்து நல்ல நட்சத்திரத்தில் போய் அமரணும். சனி வந்து தவிஷர், சுக்கிரன் வந்து அவுட் ஆவார். இப்போ சனியுடைய காலகட்டத்தில் அவருக்கு வந்து நல்லது நடந்துடும். சுக்கிரனுடைய காலத்தில் வேலைக்கே ஆகாது. நல்லவர்கள்னா சூரியன், ராகு, புதன். சூரியன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, குணப்புசத்தில் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு பாசிட்டிவா. நியூட்ரல் நட்சத்திரம், சூரியன் வந்து உட்காந்து நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய நட்சத்திரத்தில் ஒரு தடவை உட்காந்து நல்லது பண்ணிட்டு இருக்கு. ராகு எடுத்துட்டோம்னா திருவாதிரையில கேது உட்காந்து நல்லது பண்றாரு. அதே நேரத்தில் ராகு வந்து கெட்டு போயிடுறாரு பூராடத்தில். புதன் அப்படின்னு பார்க்கும்போது புதன் வந்து அவுட் ஆயிடுறாரு. ஆயிலிங் கேண்டியத்தில் கிரகம் இல்லை. நல்லவர்கள் கிடக்கூடாது, கெட்டவர்கள் நல்லவர்களாக வந்து மாறணும். இதுதான் கான்செப்டே. புரிஞ்சுதா? ஓகே சார். புரிஞ்சுது சார். அப்போ சூரியன் இங்கே கிடையாது, அவருடைய நட்சத்திரமும் சனி பகவான் உட்காந்துருக்கு. சூரியனுடைய காலத்தில் நிறைய நன்மைகள் என்பது உண்டு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். ராகு அப்படின்னாக்க திருவாதிரையில கேது உட்காந்துருக்காரு, நல்லது சொன்னது. ராகு போராட்டத்தில் உட்காந்து கெட்டு போயிட்டார். இவர் என்ன பண்ணுவார், கேது அறிவையும் ஞானத்தையும் வந்து வழங்குவார், வெளிநாடு யோகத்தையெல்லாம் தருவார். இந்த ராகு கெட்டுப்போன ராகு திருமண வாழ்க்கையை கெடுப்பார், தவறான சேர்க்கைகள் உருவாக்குவார், கெட்ட பேர் வாங்கி வைப்பார், உடல் ஆரோக்கியத்தையும் பாதிப்பார். இந்த சூரியன் பணத்துக்கு நட்சத்திரத்தில் இருக்கு, பணத்தை வந்து கொடுத்துருவார். நல்ல தொழில் மூலமாக, அரசியல் மூலமாக, அரசு வழியில் அந்த தனத்தை வந்து கொடுப்பார். சனி வந்து உத்திரத்தில் இருக்கு, சனியுடைய காரகத்திலையும் அரசு வழியில் சப்போர்ட் என்பது உண்டு. புரிஞ்சுதா? ஓகேங்க சார். அதெல்லாம் தசை புத்தி வந்து வரும்போது அது வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ என்ன தசை நடந்துட்டு இருக்கு? சனி தசை போயிட்டு இருக்கு. அப்போ சனி தசையில் என்ன நடக்கும்? சனி உத்தரத்தில் இருக்காரு, ஓகே. கோச்சார சனி நிறைய இடங்கள்ல வந்து ஃபெயிலியர் ஆவார். அப்போ சனி தசை நல்ல தசையா? இல்லை, சனி தசை கெட்ட தசை தான். 27 நட்சத்திரங்கள் அப்படியே வரும்போது நிறைய இடங்கள்ல வந்து கெடுதல் பண்ணிக்கிட்டே வருவார் சனி பகவான். இன்னைக்கு கோச்சாரத்தில் உத்திரட்டாதியில் இருக்காரு. குரு பகவான் ஏற்கனவே அங்கே உட்காந்து கெட்டு போயிருக்காரு. அவரோட போய் சனி பகவான் இணைஞ்சு ஜாதகருக்கு மரியாதை இழப்புகளும் பணம் சார்ந்த இழப்புகளும் அங்கே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு படிக்கிற பையனுக்கு மரியாதை குறைன்னா என்ன பண்ணும்?
ஒன்று அவன் சேட்டை அதிகமாக பண்ணி கெட்டு போயிடுவான், அல்லது சரியாக படிக்காமல் தன்னுடைய மரியாதையை வந்து கெடுத்துக்கணும். பணம் சார்ந்த விரயங்கள்னு பல வகையில் நடக்கும். அவன் வந்து ஒரு கேம் விளாட்லாம், தேட்டருக்கு போகலாம். ஸோ வந்து பணம் கட்டி படிக்கிற வச்சு பணம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு வந்து ஃபீல் பண்ணலாம் பேரண்ட்ஸு. ஒரு தேவையில்லாத ட்ரெஸ் எடுக்கலாம், ஒரு மருத்துவ செலவு உருவாகலாம். எப்படி பண நஷ்டங்கிறது எப்படி வேணாலும் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் மரியாதை குறைவு, படிக்கிற பையனுக்கு மரியாதை குறைவுங்கிறது நிச்சயமாக அங்கே என்ன நடக்கும்? ஒழுக்கம் அல்லது வந்து கல்வியை வந்து சரியாக படிக்கல, இந்த 2 பிரச்சனைகள் தான் அங்கே ஆக்டிவேட் ஆகும். கரெக்டா? கரெக்ட். 2010 பிறந்திருக்காரு, இன்னைக்கு என்ன வயசு அவருக்கு? 15 வயசு ஆகுது. 15 வயசு ஆகும். அப்போ கோச்சார சனி பகவான் இங்கே வந்து அவரை பிடிச்சி கெடுத்துட்டு இருக்காரு. அவருடைய மரியாதை கெடுக்கிறாரு, அவருடைய கல்வியை கெடுக்கிறாரு. சார் கல்விக்கான உண்டான கிரகமே அங்கே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். கல்விக்கு உண்டான கிரகம் வந்து முதல்ல வந்து கேது, அவர் நல்லா தான் இருக்காரு. கல்விக்கு உண்டான கிரகம் வந்து புதன் கெட்டு போயிருக்கு. இந்த உத்திரட்டாதியும் பூசத்தில் இருக்கக்கூடிய புதனும் இணைவாங்களா இணைய மாட்டாங்களா? இணைவாங்க சார். இப்போ என்ன நடக்கும்? எஜுகேஷன் வந்து கெட்டு போகும், அதனால அவருடைய மரியாதை வந்து கம்மியாகும். இப்போ கொச்சார சனி இந்த இடத்துல இருக்கனால இந்த உத்திரட்டாதிகளோட பரிகாரத்தை வந்து இப்போ வந்து பண்ணணும். நேற்று தானே கொடுத்தாங்க குரு பகவானை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு 27 நட்சத்திர கோவில்கள் கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க சார். ஆமாம் சார், ஆமாம். குரு தானே உத்திரட்டாதியில் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு உண்டான கோவில் என்ன? திருநாங்கூர் மதங்கீஸ்வரர் ஐயா. ஓகேவா? இந்த ஜாதகம் யார் கொடுத்தது? சார் கேரகுமார் சார். அப்போ புரிஞ்சதா உங்களுக்கு? புரிஞ்சுது சார். அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணும்போது அந்த பாதிப்பு வந்து கம்மியாக ஆரம்பிச்சு. சனி தசை, இப்போ சனி தசை நடந்துட்டு இருக்கு. சனிக்குள்ளார எல்லாருமே இருக்காங்க. சனிக்குள்ளார சூரியனும் இருக்காரு, சந்திரன் இருக்காரு, செவ்வாய் இருக்கு, புதன் இருக்கு, அடுத்து வந்து குரு இருக்கு, சுக்கிரன் இருக்கு, ராகு இருக்கு, கேது இருக்கு. இந்த எல்லா காரகமும் சனியுடைய காரத்துக்குள்ளாரையும் மறைஞ்சு கிடக்கும். சனினா நம்ம என்ன நினைக்கிறோம்? சனினா ஆயுள் காரகன், சனினா தூக்கத்துக்கு உண்டான கிரகம், சனி பகவான்னா வந்து வேலையாள். அடுத்தது என்ன சொல்லலாம்? சனி பகவான்னா வழக்குகள், பஞ்சாயத்துகள், தீர்ப்புகள். இதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ சனிக்கும் எஜுகேஷனுக்கும் சம்மந்தம் இல்லையா? இருக்கு. சனி பகவான் பாசிட்டிவாக இருந்தால் நல்ல ஞாபக சக்தி இருக்கும் அவங்களுக்கு. சனி பகவான் நெகட்டிவாக இருந்தால் என்ன நடக்கும்? ஞாபக மறதி ஏற்படும். ஞாபக மறதி என்பது ஏற்படும். அப்போ ஞாபக மறதிக்கும் கல்விக்கு உண்டான புதனுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? மறதிக்கும் கல்விக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? இருக்குங்க சார். எல்லாரும் என்ன அமைதியா இருக்கீங்க? இருக்குதுங்க ஐயா. அதாவது பாவத்துள் பாவம், கிரகத்துள் கிரகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. கிரக காரகம் அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ சனின்னா ஆயுள், தூக்கம், நீதி, நியாயம், நீர்மை, பஞ்சாயத்து, வேலையாள், காலுக்கு போடுற செப்பல், உடல் உறுப்புல என்னென்னது, அது இதெல்லாம் சனியினுடைய காரத்துவம். ஆனால் ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளாரையும் 9 கிரகமும் வந்து மறைஞ்சு கிடக்கும். அது கிரகத்துள் கிரக காரகத்துவம். நீங்கள் இதுவரை கற்றுக்கிட்டது வந்து கிரக காரகத்துவம், கிரகத்துள் கிரக காரகத்துவம். இது இன்னைக்கு வந்து புது தகவல் இது உங்களுக்கு. சரியா? ஓகேங்க ஐயா. ஓகே குருஜி. அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆனீங்கன்னா தான் என் இடத்துக்குலாம் வந்து எட்டி பார்க்க முடியும், பக்கத்தில் வந்து உட்கார முடியும். பாவத்துள் பாவம், கிரகத்துள் கிரகம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. சரியா? ஓகே குருஜி. அப்போ மறதிக்கும் கல்விக்கும் வந்து தொடர்பு என்பது உண்டு.
மறதிக்கும் ஞானத்துக்கும் வந்து சம்மந்தம் இருக்கா இல்லையா கேதுக்கும்? நல்ல ஞானம் வேணும் அப்படின்னா மறதி இருந்தால் எப்படி கிடைக்கும்? கிடைக்குமா ஞானம்? கிடைக்காதுங்க சார். இன்னொரு ஞானக்காரங்க நல்லா தான் உட்காந்துருக்காரு, ஆனால் தசை அவரது கிடையாது, புத்தியும் அவரது கிடையாது. இப்போ வந்து விளையாடுறது யாரு? சனி பகவானுடைய விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கு. அப்போ அதுக்குள்ளார ஞானத்துக்கும் கல்விக்கும் உண்டான கிரகங்கள் வந்து பாதிக்கப்படுது, மறதியால் பாதிக்கப்படுது. அப்போ ஞாபக சக்தி வரணும்னா சனிக்கு பரிகாரம் பண்ணணும். வேற வேற என்ன பண்ணணும்? சனி பகவானுக்கு பரிகாரம் பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஞாபக சக்திக்காக மலர் மருந்துகள்ல சில விஷயங்கள் வந்து உண்டு. மலர் மருந்துகள் என்பது இந்த ஜாதகம் நல்லா இருக்கா இல்லையா? சந்திரன் தான் பூ புனப்பூசத்துல யோகியோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. இதுதான் வந்து கேது தான் வந்து மலர் மருந்துக்கு உண்டான கிரகங்கள். இந்த சந்திரனும் கேது தான், ரெண்டுமே நல்லா இருக்கு. மலர் மருந்து இவருக்கு வந்து நல்லா வேலை பார்க்கும். அப்போ வந்து நல்ல ஞாபக சக்திக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஸ்கெலராந்தஸ் அப்படின்ற மருந்தை வந்து கொடுக்கலாம். ஞாபக மறதி, ஓசிடி, இந்த மாதிரி சனியினுடைய பாதிப்புகள்லாம் விலகிறதுக்கு ஒயிட் செஸ்னட் வந்து எடுத்துக்கலாம். எதிர்மறையான எண்ணங்கள் அதெல்லாம் விலகிறதுக்கு ஒயிட் செஸ்ட் நட் அந்த மெடிசன் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஸ்கெலராந்தஸ் அப்படின்ற மெடிசனையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் வந்து லிக்விடாக வந்து ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்பில் அல்லது ஆன்லைனில் வாங்கிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடணும், ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதில் வந்து காலை மதியம் நைட்டில் ஒவ்வொரு ட்ராப்ஸ் சாப்பிட்ட பிறகு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது அவருக்கு என்ன ஆகும்? எதிர்மறையான எண்ணங்களும் தாழ்வு மனப்பான்மையும் மறதியும் தூக்க குறைபாடும் சரியாகும். ப்ளஸ் அது இல்லாமல் இன்னைக்கு கோச்சாரத்தில் அவருடைய நட்சத்திரத்திலே போயிட்டுருக்காரு, உத்திரட்டாதியில் போயிட்டுருக்காரு. குரு அங்கே உட்காந்துருக்காரு, பூசத்தில் வந்து புதன் உட்காந்துருக்காரு. அப்போ அதுக்குன்னோட நிவர்த்தியும் பண்ணிக்கணும். இப்போ எஜுகேஷனுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. புரிஞ்சது எல்லாருக்கும்? ஓகே சார். கே.ஏ. குமார் ஐயா சொன்ன பலன்லாம் கரெக்டாக இருக்கா? சார் கரெக்டா இருக்கு சார். என்ன கரெக்டாக இருக்கு? பர்ஃபெக்ட்டா இருக்கு. இல்ல அதான் அவருக்கு கொஞ்சம் இந்த மெமரி இஷ்யூஸ் உண்டு. நல்லா படிப்பாருன்னா சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு வரவர். அந்த மாதிரி. அதனால சில்லி மிஸ்டேக்ஸ்ல கொஞ்சம் மார்க்ஸ் போயிடும். அப்புறம் எக்ஸாம் டயத்துல ஜுரம் வந்துருவாங்க, மாதிரி போக விடாத தடுத்துரும். முதல்ல வந்து கல்வி வந்து பாதிக்கப்படுது, கரெக்ட் தானே? ஆமா சார், ஆமா. என்ன எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்டா இருக்கா சார்? கரெக்டா இருக்கு சார். கரெக்டுங்க சார். சார் அப்ப என்ன பண்ணணும்? இவரை ஆக்டிவேட் பண்ணி விடலாம். கல்விக்குண்டான கிரகம் கெட்டு போயிருந்தாலும் கூட ஞானகாரகம் நல்ல பலமா இருக்காது. அவரை ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டெய்லி வந்து ஒரு மாதம் பழம் சாப்பிட சொல்லணும். கே.ஏ. குமார் சார் ஓகே தானே? சார் இந்த லாஸ்ட் லைன் திரும்பி சொல்லுங்க. டெய்லி என்ன பண்ணணும்? டெய்லியும் திருவாதிரைக்கு உண்டான மாதுளம் பழத்தை சாப்பிட சொல்லணும். ஓகே சார், ஓகே ஓகே. கோயில் வீட்டுக்கு பக்கத்துல தானே கேட்டீங்க? ஆமா சார். அவங்க பாருங்க வீட்டுக்குள்ளாரே வந்துருச்சு இப்போ கோயில். சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். வீட்டுக்குள்ளாரே வந்ததும் வரலையா சாமி? வந்துருக்குங்க சார். மாதுளம்பழ வரைக்கும் வந்துருச்சு. என்ன ஸ்ரீதேவி, கிளாஸ் எப்படி இருக்கு? சார் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கா? ரைட். அப்ப இவர் படிச்சு முடிக்கிற வரையும் இந்த கேள்வி வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பாலவகரணத்தில் தனி விநாயகர் கோவில் போய் அவர் வந்து வணங்க சொல்லலாம். ஜீவ சமாதிகள் போக சொல்லலாம். காளியம்மன், மாரியம்மன், செல்லியம்மன், எல்லைப்படையம்மன், பெரியாடிச்சம்மன், மாசாணியம்மன், முண்டகண்ணியம்மன், புற்றுக்கிற கோவில், அந்த கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய விநாயகரை போய் வணங்க சொல்லலாம். டெய்லி மாதுளம்பழம் சாப்பிட சொல்லலாம். திருவாதிரைக்கு உண்டான காயத்ரி மந்திரம், மூல மந்திரத்தை சொல்ல சொல்லலாம். கரெக்டா இல்லையா?
கரெக்ட் சார். பர்ஃபெக்ட். கரெக்ட் சார். இதெல்லாம் பண்ணால் என்ன நடக்கும்? அவருக்கு வந்து மறதிகள் சரியாகும், மந்தத்தன்மை சரியாகும், சுறுசுறுப்பு வந்து வரும். சுறுசுறுப்பு உண்டான கிரகம் வந்து இருக்கிறதே ராகு பகவான் தான் ஃபர்ஸ்ட் கிரேட். அவரை ஆக்டிவேட் பண்ணி விடலாம். சிதம்பரம் தில்லை நடராஜர், இப்போ நம்ம சொன்ன மாதிரி ராவனுடைய இணைஞ்சிருக்கக்கூடிய கோவில்கள், அவருடைய உணவு மாதுளம்பழம், கரெக்டா? அதையெல்லாம் எடுக்கும்போது நம்ம அவர்களுக்கு சுறுசுறுப்பு வந்து அதிகமாகும். சனி பகவானுடைய வழிபாடுகளையும் சனி பகவானுக்கு உண்டான உணவுகளையும் மந்திரங்களையும் எதையுமே வந்து பயன்படுத்தக்கூடாது. புரிஞ்சுதா? புரியுது சார். ஓகேங்க சார். சனியுடைய உணவு குறிப்பாக வந்து கருப்பு திராட்சை, பழைய சாதம், ஆப்பிள், அதே போல் பனங்கற்கண்டு, பனவெல்லம், பனங்கருப்பட்டி, நொங்கு, பனங்கிழங்கு, பதநீர், எருமை மாட்டிலிருந்து கறந்து வரக்கூடிய பால், அதிலிருந்து எடுக்கக்கூடிய தயிர், வெண்ணெய், நெய், மோர், இதையெல்லாம் வந்து அவர் வந்து எடுத்துக்கூடாது. அது இல்லாமல் வைனாசிக அதிபதி அவயோகமாக வரக்கூடிய சுக்கரனுக்கு உண்டான நெல்லிக்காய், காளான், மொச்சக்கொட்டை, அவரைக்கொட்டை, தேன், ஏலக்காய், இந்த மாதிரி ஃபுட்டையும் வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ புதன் வந்து நின்ன இடத்துல கெட்டு போயிருந்தாலும் கோச்சாரத்தில் இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்காரு? ஆயில்யத்தில் சொந்த நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்காரு. அப்போ அவரை பிடிச்சிக்கணும் கெட்டியா. எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்காரு புதன், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உணவுகள் கொடுக்கலாம், வழிபாடுகள் பண்ண சொல்லலாம். பெருமாள் கோயில் போகக்கூடாதுன்னா போகக்கூடாதெல்லாம் கிடையாது. இந்த நட்சத்திரம் கெட்டு போயிருக்கனால இப்போ என்ன பண்ணணும்? நம்ம சனி வந்து அவயோகமாக வரக்கூடிய நாளில் மட்டும் பெருமாள் கோயிலுக்கு போயிடக்கூடாது. மற்ற எந்த நாளில் வேணாலும் போகலாம். நம்ம இப்போ பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகம் நடைமுறையில் இருக்கும்போது வளர்வெளியில் போனீங்கன்னா சனி வந்து உப அவயோகமாக வந்துடுவார். தேய்பிரையில் போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. கரெக்டா? அது இல்லாமல் அவர் வந்து ஆயுதத்தில் போகிறதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஆக்டிவேட் பண்ணலாம். மகம் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணலாம். பூரம் வந்தால் அங்கே ஆக்டிவேட் பண்ணலாம். ஞானக்காரகன் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஞானக்காரகன் இன்னைக்கு வந்து சனியோடு இணைஞ்சு உத்தரத்தில் போயிட்டு இருக்காரு. உத்தரத்துக்கு உண்டானது இனிப்பு அப்பம், ஐயப்பன் இல்லையா? ஐயப்பன் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய விநாயகர் வணங்கலாமா? வணங்கலாங்க சார். இறைவன் வந்து ஒரு கதவை அடைத்தால் ஒரு கதவை வந்து திறந்து வைப்பான். நமக்கு தெரியல அந்த கதவு என்னன்னு. இந்த கதவு சாத்தி இருக்குது, இந்த கதவெல்லாம் திறந்து இருக்குது. கேது திருவாதிரை ஆக்டிவேட் பண்ணலாம். கோச்சார புதன் ஆயுதத்தில் ஆக்டிவேட் பண்ணலாம். கோச்சார கேது ஞானகாரகன் உத்திரத்தில் ஆக்டிவேட் பண்ணலாம். பண்ணலாமா வேணாமா? பண்ணலாம் சார். கோச்சார ராகு பூராட்டாதில் ஆக்டிவேட் பண்ணலாமா வேணாமா? பண்ணலாம் சார். அதாவது சனி தசையில் ஜாதகருக்கு இந்த சிந்தனை அதிகமாக இருக்கும். அதை டைவெர்ட் பண்ணணும். நம்ம இந்த விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணும்போது அவருடைய சிந்தனை வந்து டைவெர்ட் ஆகும். சரியா? ஓகே. சரி, இப்போ எதை வந்து படிக்க வச்சா இவருக்கு வந்து நல்லது? எதை படிக்க வச்சா நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய ஜாதகத்தில் யார் யாரெல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னா, சூரியனுடைய நட்சத்திரம் இரண்டுமே நல்லா இருக்கு. அடுத்தது புதன் வந்து அமர்ந்த இடத்துல கெட்டு போயிட்டாரு. கோச்சாரத்தில் நிறைய இடத்துல நல்லது பண்ணுவார். ராகு பகவான் அமர்ந்த இடம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கோச்சாரத்தில் நிறைய இடம் நல்லது பண்ணுவார். திருவாதிரையிலே கேது பகவான் வந்து உட்காந்துருக்காப்புல. இருக்கலே பெஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா டெக்னிக்கல் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ், அந்த ட்ராக் தான் இவருக்கு வந்து அதிக யோகத்தை வந்து தரும். அதுக்கப்புறம் வந்து புதன் வந்து சார்ந்து எடுத்தோம் அப்படின்னாக்க ஆடிட்டிங் அந்த ட்ராக் வந்து எடுக்கலாம். அரசு வேலை உண்டா? இந்த ஜாதகத்தில் 10ஆம் இடம் என்பது ரிஷபம்,
ஸோ வந்து ராகு வந்து பூராடத்தில் இருக்கார், செவ்வாய் வந்து பூரத்தில் இருக்காப்புல. அரசு வேலை உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வந்து புறம்பூசத்தில் இருக்குது. அதனுடைய கிரக உதைப்பு எடுத்தீங்க அப்படின்னாக்க கேட்டை தான் வந்து உதைக்கும். ஆயிலும் கேட்டை ரேவதியில் கிரகம் இல்லை. ராகு பூராடம். ராகுனுடைய உதைப்பு பின்னோக்கி 9. அப்போ அவர் வந்து உத்தரத்தை வந்து தொடுவார். ரைட். இந்த ஜாதகத்தில் வந்து அரசு வேலைக்கு உண்டான வாய்ப்பு வந்து கிடையாது, ப்ரைவேட் தான். அப்போ ப்ரைவேட்டில் வந்து சாஃப்ட்வேர்ஸு, டெக்னிக்கல் லைனு, சிஏ, அந்த மாதிரி லைன் தான் வந்து ரொம்ப யோகமாக இருக்கும். இப்போ வந்து சனி தசை போயிட்டுருக்கு. அடுத்து என்ன தசை? சார் புதன் தசை. புதன் தசை. அடுத்தது அதுக்கப்புறம் கேது தசை. அப்போ புதன் வந்து நின்னிட கிட்டாலும் நிறைய இடத்துல வந்து நல்லது பண்ணிடுவார். இவருக்கு வந்து சனி தசை எப்போ முடியுது? இப்போ என்ன படிச்சுட்டு இருக்காரு? சார் இப்போ 10th இருக்காரு சார். சரி, ஒரு டிகிரி பண்ண கூட என்ன வந்து 5 இயர்ஸ் அவர் வந்து படிக்கணும். ஆமா ஆமா. இப்போ 2025 30 வரையும் அவர் வந்து படிப்பார். சனி தசை 32 முடிய இருக்கு சார். 8ஆம் மாசம் 2032 முடிய இருக்கு. ரைட். இப்போ அடுத்தது வந்து என்னன்னா 32ல இருந்து புதன் தசை ஸ்டார்ட் ஆயிடுது. புதன் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து கரணநாதர். உட்காந்த இடத்துல கெட்டு போயிருந்தாலும் ஆயிலும் கெட்டை ரேவதி, கோச்சார புதன் இதெல்லாம் நல்லது பண்ண தயாராக இருக்கு. அப்போ புதனுடைய காரகத்தில் என்னென்ன படிக்க வைக்கலாம்? புதனுடைய காரகத்தில் ஆடிட்டிங் இருக்குல்ல, பெஸ்ட்டு. அப்புறம் பேங்க் செக்டர். பேங்க் செக்டருக்கு வந்து புதன் கிடையாது. சாஃப்ட்வேர் சார். சாஃப்ட்வேர் சார். சாஃப்ட்வேர் வந்து ராகுவும் கேதுவும். ராகு கேது நல்லா கேது நல்லா இருக்கு, கோச்சார ராகு நல்லது பண்ணிடுவார். அதை பண்ணிக்கலாம், அது அவ்வளோதான். வேற பேச்சு திறமை அதிகம் மிக்கவர். அப்போ பேச்சு திறமையை வேஸ்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா என்ன கொண்டு வரலாம்? மீடியா ஃபீல்டு இந்த மாதிரிலாம் படிக்கும். விளம்பரத்துறைகள், மீடியா அண்ட் விளம்பரத்துறைகள் அதெல்லாம் அவருக்கு வந்து செட் ஆகும். ஸ்டேஷனரிஸ், எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் செட் ஆகும். கரெக்டா? சார் சாரி சார், லாஸ்ட் லைன் சரியா கேட்கல சார். லாஸ்ட் லைன் யாருக்கு கரெக்டாக கேட்டுச்சு? யாருக்குமே கேட்கலையா? குருஜி. அப்போ அவருக்கு சொல்லிருங்க. மீடியா துறையில வந்துட்டு படிக்க வைக்கலாம்னு சொன்னாங்க ஐயா. பேச்சு திறமை இருக்கும் அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது சொன்னதான் கேட்கல. அதுக்கு அடுத்தது வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே சார். அடுத்த தசை வந்து அவருக்கு அதுதான் வந்து கொடுக்குது. புதன் தசை எத்தனை வருஷம்? 17 வருஷம் சார். 17 வருடம். புதனுக்கு அடுத்தது என்ன தசை வருது? அவரும் அப்ப அவர் வந்து அந்த ட்ராக்ல கொண்டு போறதா உங்களுக்கு வந்து புத்திசாலி. அப்படி இல்லையா சித்தா அந்த மாதிரி துறைகள் வந்து எடுக்கலாம். மருத்துவத்துறைகள் எடுக்கலாமா? சித்தா மெடிசன் படிக்கிறதுங்களா? சித்தா வர்மா மருத்துவத்துறைகளில் வந்து அதெல்லாம் வந்து புதன் கேது தான். அந்த ட்ராக் கொண்டு போகலாம். குருஜி வர்மா வந்து புதனா குருஜி? ஆமா, புதன் கேது இரண்டும் இணைந்தது தான் வர்மா. ஓகே குருஜி. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சதா? யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சார் நீங்க சொல்லும்போது நல்லா புரியுது சார். நாங்க அப்ளை பண்ணும்போது நிறைய டவுட் வரும் சார். ஆமாங்க சார். இறைவன் என்ன ஸ்பெஷலா படிச்சு தனியா உள்ளார வச்சு அனுப்பிச்சு விட்டான். இருக்கலாம் சார், அது இருக்கலாம். இருக்கலாம்.
சார் அப்ராட் போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? அப்ராட் போறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஏன் இல்லை, இருக்கே. இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதாவது அவங்களுடைய ஜாதக வலிமைக்கு தகுந்த மாதிரி புரியும், தெளிவும் வந்து கிடைக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து இப்போ ஒரு 10th கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25, 30, 50 ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸில் இருக்காங்கன்னா வாத்தியார் நடத்துறது எல்லாருக்கும் புரிஞ்சிருமா? அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க உள்வாங்கிக்குவாங்க. சொல்கிற வார்த்தைகள் வந்து ஒன்று தான், பாடத்திட்டம் ஒன்று தான். நீங்கள் உள்வாங்கிக்கிற கெப்பாசிட்டி வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். விடாமுயற்சியோட வந்து ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து புரிய ஆரம்பிச்சு. சரியா? ஓகே சார். ஸோ வந்து ஒரு எளிமையான விதிகளோட ஒரு தெளிவான ஒரு பாடத்திட்டம், ஒரு நல்ல வாத்தியார் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து அமையாது. அப்போ இதை விட வேறு என்ன வேணும்? நீங்கள் தான் கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கணும். சரிதானே? அதாவது இந்த மெத்தடில் ரிசல்ட் வந்து அக்யூரேஸாக வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும்? உங்களுடைய முயற்சினால் வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். உங்களுடைய முயற்சியில் தான் இருக்குது. அவங்க எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டு, தொடர் முயற்சிகள், அதன் மூலிமா தான் வந்து தெளிவுகள் வந்து கிடைக்கும். நானே இளமை வயதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அஸ்ட்ராலஜிக்கு சம்மந்தமே கிடையாது. நான் எந்த கோவில் பக்கம் கூட போனது கிடையாது. திடீர்னு இந்த ட்ராக்குக்கு வந்தேன், நிறைய படித்தேன், நிறைய ஆய்வுகள் பண்ணேன். ஜாதகத்தில் அமைப்புகள் இருந்ததுனால இந்த சிஸ்டத்தையும் வந்து உருவாக்கிட்டேன். கரெக்டா? ஆனால் எனக்கு ஈஸியாலும் கிடைக்கல. ஈஸியாலும் கிடைக்கல. நீங்களாவது ஒரு இடத்துல இப்படிலாம் வாங்கிட்டு இருக்கீங்க. எனக்குலாம் யாரும் இப்படிலாம் சொல்லி தந்ததே கிடையாது. இதெல்லாம் நான் எடுக்கிறதுக்கு இரவு பகலாக கதவை சாத்திக்கிட்டு சாப்பிட்டு சாப்பிடாம தூங்காமல் ஒரே ஆளையே உட்காந்து இதெல்லாம் வந்து உணர்ந்து கொண்டு வந்தேன் அப்படின்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும்னு புரிஞ்சுக்கோ. அப்ப இவ்வளவு நவீன வசதிகள் வேற இல்லைங்க சார், எல்லாம் கையில தான் எழுதிருப்பீங்க சார். எப்பயாவது ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, அப்பெல்லாம் நேரில் தான் போகணும். இந்த சமாச்சாரம்லாம் எங்கேயும் எந்த கிளாஸ்லயும் கிடைக்கல. சரிதானே? சரிங்க சார். என்னன்னா இதை வந்து நான் உருவாக்கணும்னா தவறு, பிரபஞ்சம் தான் எனக்கு கொடுத்துச்சு, அதுல எந்த மாற்றுறதும் கிடையாது. ஆனா அதை என்னை போட்டு பெண்டு கிளப்பிவிட்டு நைட்டு பகலாக தூங்காம எல்லா ஜாதியும் எடுத்து போட்டுட்டு வருஷ கணக்கில் எனக்கு இவ்வளோ நேரம் இருக்கும் தாடி சேவ் பண்ண கூட டைம் இருக்காது. என் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்தாக்க எதுக்கு இங்கே வீட்டுக்கு வந்தா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. கரெக்டா? என் குழந்தைங்க வந்து இவர் தான் அப்பாவா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை இதுக்கே அர்ப்பணித்தேன் நான். அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் எடுத்தது கிடையாது, எங்கேயும் போனதும் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ வருடங்கள் இதுக்காகவே வந்து முடிச்சு தட்டான். இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன். இப்போ நான் வந்து என்னென்னா இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியாச்சு, ஃபேமிலியை பார்க்குறேன், எல்லோரும் கூட என்டர்டெயின்மெண்ட் எடுத்துக்கிறேன், நானும் ஜாலியாக இருக்கிறேன், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் வந்து இதை கொண்டு வரதுக்குள்ளே நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு சின்ன சந்தேகம்னால எனக்கு யார் சொல்லி தருவான்? எனக்கு யார் இருந்தாங்க ஃபஸ்ட்டு சொல்லி தரதுக்கு? நானாவது உங்களை உட்கார வச்சு புரிஞ்சதான்னு இருக்கிறேன். நான் எனக்கு யார் இருந்தா சப்போர்ட் பண்ணுறது கூட ஒரு ஆள் கூட கிடையாது எனக்கு. நானே ஒருத்தன் தான். நானும் பிரபஞ்சம், என்னுடைய குலதெய்வம், அவ்வளோதான். வேற யாரும் அங்கே கிடையாது. சைக்கோ மாதிரி. என்ன எல்லாம் அமைதியாயிட்டீங்க? இல்லைங்க சார், உங்களோட முயற்சியை நினைச்சு பிரமிச்சு உட்காந்துருக்காங்க சார். குருஜி நீங்க உழைச்ச உழைப்பு தான் இப்போ நாங்க எங்களுக்கு கிடைக்குது. இப்போ வந்து என்னன்னா நான் உழைச்சதுக்கு வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாச்சு. நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கு. இப்போ என்னை தேடி வரக்கூடிய வாடிக்கையாளர்களையும் நல்லா வச்சுக்கிறேன், படிக்கிற மாணவர்களையும் நல்லா வச்சுக்கிறேன்.
அதுலேயும் 2 பேரை வந்து ஆசிரியராக அறிவிச்சாச்சு, யூடியூப்லேயும் அறிமுகப்படுத்தியாச்சு. இப்போ ஜாதக பலன்கள்லாம் பார்க்குற அளவுக்கு அவங்களே வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு. இப்போ எனக்கு நிகராக நான் வந்து சில ஆளுங்களெல்லாம் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறேன். எல்லாருமே வந்து என்னென்னா ஒரு கத்தியில் ஒரு உரம் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் இதெல்லாம் நிறைய இடத்துக்கு போகணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு 2 பேரும் ஆசிரியராக அறிவித்து அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து யூடியூப்பில் உட்கார வச்சு ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல மனிதர்களாக இருந்தால் இன்னும் நிறைய பேர் கூட உருவாக்கணும். எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. இப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் காணாமல் போயிடுவா அப்படின்னாங்க. நான் எங்கே காணாமல் போகிறதுக்கு? எனக்கு எல்லாமே இருக்குது. எனக்கு இருக்கிறதே போதும். எனக்கு வந்து ரெகுலராக எனக்குன்னு ஒரு வாடிக்கையாளர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் இருக்காங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து கிளிப்பள்ளிக்கு சொல்லித்தர மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து தொட்டு காட்டுறேன். எனக்கு யார் இருந்தாங்க? யாருமே இல்லை. நீங்கள் வந்து நான் சுட்ட அசால்ட்டாக ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், கிரகத்துக்கு கிரகதாவகாரங்கன்னு சொல்லிட்டேன். நான் அது எவ்வளோ பெரிய டாபிக் தெரியுமா? என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வேல்யூவான விஷயங்கள். எந்த ஒரு கிளாஸாக இருந்தாலும் சரி, என் வாயிலேருந்து வர ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து விலை மதிப்பற்றது. அதுக்கு நீங்கள் விலையெல்லாம் கொடுக்கவே முடியாது. கரெக்டா? ரொம்ப கரெக்டுங்க சார். அப்போ இதில் வந்து எல்லாமே பார்த்தாச்சு. எஜுகேஷன் பார்த்தாச்சு, பரிகாரம் பார்த்தாச்சு, என்ன படிக்க வச்சா எதிர்காலத்துக்கு நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா அதில்? சார் கேள்வி பேசுகிற கேள்வி இல்லை சார். வேற யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? எதுவும் இல்லைங்கய்யா. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. ஏதாவது கேட்டீங்கன்னா பேசிடலாம். ஜாதகம் போட முடியாது, மாற்றி போட முடியாது. ஒரே ஒரு கேள்வி குருஜி. இப்ப வந்து அந்த மலர் மருத்துவம் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமா. சப்போஸ் அதுக்கு பதிலா வேற என்ன எடுத்துக்கலாம் குருஜி? அது ஆப்ஷன் இல்ல அப்படின்னா? ஏன் ஆப்ஷன் இல்ல? எல்லா பக்கம் தான் கிடைக்குது. ஏன் ஆப்ஷன் இல்ல? இல்ல குருஜி, ஒரு இதுக்கு கேட்டேன் குருஜி. போக முடியல இல்ல அந்த இது அதுதான் இப்ப வந்து வழிபாடுகள் கொடுத்துருக்கு, உணவுகள் கொடுத்துருக்கு, பரிகாரங்கள் சொல்லியிருக்கு. எல்லாமே ஆப்ஷன் தானே. இது சந்திரன் உங்களுக்கு வந்து அவயோகியா வருது, அதனால கேக்குறீங்களா? வேற நல்ல முத்திரைகள் வந்து சொல்லிக் கொடுங்க, ஒரு யோகா தியானம் பண்ண சொல்லிக் கொடுங்க. அதெல்லாம் ஆப்ஷன் தானே. ஓகே ஓகே சரிதானே? சாரி சார். ஓகே. ஃப்ளவர் மெடிசன் மட்டும் கொஞ்சம் ஸ்பெல்லிங் சொல்லுங்க சார். அது கடையில வாங்குறதுக்கு ஸ்பெல்லிங் ஏதோ எழுதி போடுங்க, நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது மலர் மருந்தா? ஆமா சார். ஒயிட் செஸ்ட் நட்டுக்கிறதுக்கு எதுக்கு ஸ்பெல்லிங்? இல்ல வேற ஏதாவது பேர் சொன்னல சார் நீங்க. அது சொல்லுங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றேன். நான் அப்டேட் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஒரு 8:30 மணிக்கு கிடைக்கும். CHEST செஸ்ட் நட் NUT ஒயிட் இது தெரிஞ்சது சார். இன்னொரு ஏதோ வேர்ட் யூஸ் பண்ணல, அதுதான் கேக்குறேன். ஸ்கெலராந்தஸ்க்கு ஸ்பெல்லிங் அம்சம் குருஜி வாட்ஸ்அப்ல. ஸ்கெலராந்தஸ் வாட்ஸ்அப்ல அவர் அனுப்பிட்டாரு. ஓகே ஓகே. வேற என்ன டவுட்? நீங்க சொன்ன மாதிரி சார் நிறைய பேரு படிப்புக்கு உத்தியோகம் வரதில்லை சார். எக்ஸாம்பிள் எங்க பொண்ணு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல கிளர்க்கா வேலை பார்த்துருக்கேன் சார். அப்ப நீங்க சொல்ற மாதிரி நடக்கக்கூடிய தசாநாதனை நடக்க போற தசை வச்சு நம்ம பழப்பு காண்றோம். ஆக்சுவலா எனக்கு வந்து சின்னப்போ நடக்கும்போது சுக்கர வச்சு சார் 20 இயர்ஸ். புதன் தசைனா நீங்க வந்து ரைட்டிங் ஒர்க் எடுக்கலாம், பத்திர பதிவுகள் எடுக்கலாம். இதெல்லாம் புதனுடைய காலகட்டங்கள் தான். கணிதம் எடுக்கலாம். கரெக்டு தானே? அட்வொகேட் எடுக்கக்கூடாது.
இல்லையா? அட்வொகேட் எடுக்கலாமா? அட்வொகேட் வந்து சனி வந்து நல்லா இருக்காரு, அதனால எடுக்கலாம். கோச்சார சனி தான் கெட்டு போயிருக்காரு. சனி வந்து உத்திரத்தில் நல்லா இருக்காப்புல, சூரியன் நல்லா இருக்கு, அதனால அட்வொகேட் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம் தாராளமா. ஓகே சார். வேற யாருக்கு என்ன சந்தேகம்? ரவி சார், என்ன உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? ரவி சார் இல்ல. ஸ்ரீதேவி சார் ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்ல சார், புரிஞ்சுது சார். புரிஞ்சது. அப்ப எனக்கு ஏதாவது சொல்லிக் கூட. நான் நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க. சரி, வேற யாருக்கு என்ன சந்தேகம்? சார் விட்டல்னு ஒரு சுவாமி இருக்காரு இல்லையா சார், விட்டோபா விட்டல்ல, அவர் வந்து புதனா சார்? அவர் என்ன சாமி? விட்டல், விட்டோபா, பாண்டுரங்க விட்டோபா சொல்றோமே, பாண்டுரங்கர். பாண்டுரங்கனா? அவர் புதன் தான். ஓகே சார், ஓகே. அந்த சனி பகவான் ஒரு கிரகத்துக்கு 9 கிரகம், ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அந்த சனி பகவானோட 9 சுபம் வருவாங்க. நல்லா பார்க்கலாம், அடுத்த வகுப்புல ஏதாவது ஒரு வகுப்புல பார்க்கலாம். கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவம்னு தனியாவே ஒரு வகுப்பு போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து 9 கிரகத்தினுடைய காரகத்துவம், 12 பாவத்தினுடைய காரகத்துவம், 27 நட்சத்திரத்தினுடைய காரகத்துவம் ஏற்கனவே ஒரு வகுப்புல வந்து சொல்லியிருக்கேன். இப்போ பாவத்துள் பாவம், ஒவ்வொரு பாவத்துக்குள்ளாரையும் மொத்த பாவமும் வந்து மறைஞ்சு கிடக்கும். 1ஆம் பாவம்னா 1ஆம் பாவத்துக்குள்ளார 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்கும். 2ஆம் பாவம்னா அங்கே வந்து 1, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்கும். இப்படி பாவத்துள் பாவம், கிரகத்துள் கிரகங்கிறது இந்த காரகத்துவம். ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளாரையும் மொத்த கிரகத்தினுடைய காரகத்துவமும் இருக்கும். அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அதுக்கு 10 நாளே பத்தாது, அவ்வளோ பெரிய டாபிக். சரியா? ஓகே குருஜி. ஓகேவா? முடிச்சிடலாமா சார்? முடிச்சிடலாம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப கரெக்டா சொல்லுங்க. அதாவது இந்த மாதிரி கிளாரிட்டி வந்து யாரும் சொல்லல, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன இருக்குன்னு தெரிஞ்சுடுத்தோம்னா கிளியரா இருக்கு சார். தேங்க்யூ வெரி மச். நீங்க அந்த உலகத்துல எங்க சுத்தினாலும் வேற யாரும் சொல்ல ஆள் இல்லை. ஏன்னா அதாவது எனக்கு தெரியும் எங்கெங்க என்ன மாதிரி அஸ்ட்ராலஜி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். எங்கேயுமே இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி வந்து கிடையவே கிடையாது. இதில் கிடைக்கிற ரிசல்ட் வேற எங்கேயும் கிடைக்கவே கிடைக்காது. சரி, முடிச்சிடலாமா? ஐயா, அந்த கிரகத்துள் கிரகம் இன்னைக்கு ஒரு சூட்சுமா சொல்லி கொடுத்தது ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்ப புதுசா நீங்க சொன்னீங்க, இந்த வார்த்தையை நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க ஐயா. ஆனா இது குறிச்சு நல்லா கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க அபிப்பிராயப்படுறோங்க ஐயா. தயவுசெய்து அது கொஞ்சம் எங்களுக்கு எப்படியாவது தனியா ஒரு கிளாஸ் ஆகுது போட்டு அது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஐயா. பண்ணுவோம், ஃபியூச்சர்ல பண்ணலாம். நன்றிங்க ஐயா. நிறைய டாபிக் இருக்கு, அதாவது வாய்ப்புகள் கிடைக்கும் போது பண்ணுவோம், அவ்வளவுதான். நம்ம வந்து எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது, இவ்வளவு நாள் சொல்லக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. இந்த வகுப்புல இன்னைக்கு சொல்லணும்னு தோணுது சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். சரிதானே? ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து ஒரு 10 கிளாஸ் போடுறோம், ஒவ்வொரு கிளாஸும் வந்து அதிகபட்சம் 1.5 மணி நேரம் 2 ஆகுது. அதில் நம்ம எவ்வளோதான் எடுத்துட முடியும்? நம்ம தனியாக வகுப்பு போட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் கொஞ்சம் எங்களுக்கு
நல்ல புரிதல் வர மாதிரி கொஞ்சம் தயார் பண்ணுங்க. ரைட்டுங்க, ஓகே. சரி, ஓ முடிஞ்சது, நாளை பார்க்கலாம். நன்றிங்க சார். வணக்கம் சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம் குருஜி. ரைட். நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. சரிங்க சரிங்க.